Hi friends, welcome to Beginner's Kitchen with Kokis. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச காடை 65 எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். பாருங்க சூப்பரான கலர்ல சூப்பரான மெஷர்மென்ட்ல மசாலா சூப்பரா ஒட்டி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவை எப்படி செய்யணும்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இப்போ காடை 65 செய்யறதுக்கு வந்து நான் காடை வந்து கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். நான் வந்து 3 ஜோடி காடை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த மசாலா என்னென்ன பொருட்கள் தேவை என்னன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருவோம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்டியாக நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு கிடையாது. காடை 65 வீட்டிலையே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு மசாலாலாம். இப்போ ஒவ்வொரு காடையாக எடுத்து இதில் மசாலாலாம் தடவி எடுத்து வச்சிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே இந்த மசாலாவை தடவிட்டு அதே பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் மசாலா தடவுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வந்து ஒரு 1 ஹவர் இது ஊறி இருக்குது. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அதில் பாருங்கள் இப்போ 3 பீஸ் போட்டிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ இது சின்ன பீஸ் வந்து பாருங்கள் இது ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் பாருங்கள் பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன போட்ட அளவுக்கு நீங்களும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக வரும். இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய காடை 65 வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா இந்த பொருட்கள் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மசாலாவும் பிரிஞ்சு வரல பாருங்கள் அவ்வளோவா. இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.